தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். கொடுமையான காட்சியை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார். இனி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது. எனவே மது விலக்க அமுல்படுத்துவேன் என்று அறிக்கையை எப்ப அந்த காட்சியை பார்த்தாரோ பார்த்து அடுத்த வினாடியே அறிக்கை விட்டார். திமுக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிடுமாறு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் திமுகவை சேர்ந்த 5 எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை நிதின் கட்கரியிடம் கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி, தர்மபுரி செந்தில்குமார், சேலம் SR பார்த்திபன், காஞ்சிபுரம் G கணேசன் மற்றும் திருவண்ணாமலை CN அண்ணாதுரை ஆகிய 5 நேரில் வழங்கினர். மறுபடியும் நான் கேட்டே ஆகணும். என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்த இல்ல, அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்னும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தலைவர் முன்னுரிமை கொடுப்பாங்க. என்ன வடையா? கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா